வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி ருசியில் நம்ம சோயா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த போலெல்லாம் செய்து கொடுத்தா எல்லாருமே மட்டன் பிரியாணி சாப்பிட்ட அந்த திருப்தி இருக்குங்க. இதுக்கு நான் 1.5 கப் அளவு ரைஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அது குக்கரில் போட்டுட்டு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு மசாலா பொருள்லாம் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டேங்க. வெயிட் போட்டு ஒரு விசில் வந்து இறக்கி வச்சிடலாம். 1 கப் அளவு சோயா சங்க்ஸ் அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் பிழிஞ்சிக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு நார்மல் தண்ணியில் போட்டுட்டு 2-3 தடவை அலசிடலாங்க. இதுக்கு மசாலாவுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தயிர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாவும் இந்த சோயாவில் இறங்கும். இப்போ இந்த ரைஸும் தயாராகிடுச்சு. ஒரு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் ஆயில், கீலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா அதில் சேர்த்துட்டு கலந்துட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் போட்டுட்டு அது மேலே பிரியாணி வைக்க வேண்டிய பாத்திரம் வச்சுட்டு நம்ம மசாலா தயார் பண்ணி வச்சுருந்த சோயா இதில் ஃபஸ்ட்டு லேயர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ரைஸு வேக வச்சுருந்த ரைஸ் போட்டு புதினா தழைகள் அதையும் சேர்த்துட்டு அடுத்த லேயரில் திரும்பவும் நம்ம சோயாவை சேர்த்துட்டு ரைஸ் போட்டுட்டு பாலில் கலந்த குங்குமப்பூ இல்லைன்னா வந்து கேசரி பவுடர் போட்டு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு பார்க்கலாங்க. சூப்பரான சோயா பிரியாணி தயாராகிடுச்சுங்க. மட்டன் பிரியாணி ருசியில் அருமையாக சோயா பிரியாணி தயாராகிடுச்சு. இது ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.